ஐடியலா நம்ம ஒரு டம்மி டெக் ப்ரொசீஜர் பண்றோம் அப்படின்னா ஒரு சைல்டுக்கும் இன்னொரு சைல்டுக்கும் நடுவுல பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் சைல்டு முடிச்சு இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் த செகண்ட் சைல்டு ஆஃப்டர் 5 years பீப்புள் தே ஆஸ்க் மீ, அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம ப்ரொசீஜர் பண்றோம். ஐடியலா டிப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆஃப்டர் பிரெக்னன்சி யூ ஸ்டார்ட் டூயிங் தட் அப்டாமினல் எக்ஸசைசஸ் ரெகுலர்லி. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி அந்த எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு regain the muscle tone which you have lost. ஈவன் அதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு சில பேருக்கு எக்ஸஸ் ஸ்கின்னும் மசில்ஸும் ரொம்ப லாக்ஸ்டா இருக்கும். ஸோ அந்த அவங்களுக்கு we have to do tummy tuck procedure. If you want to give me a tip, actually பாத்தீங்கன்னா ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணிட்டு பண்றது பெட்டர். சப்போஸ் யூ ஆர் பிளானிங் ஃபார் த செகண்ட் சைல்டு வித்தின் ஒரு 2 years அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3 years நினைச்சீங்கன்னா அந்த சைல்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு டம்மி டக் ப்ரொசீஜர்ஸ் பண்றது ரைட். ஈவன் பிரஸ்ட் ரீஷேப்பிங் கூட ரொம்ப சாகிங் இருந்தா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா if you have decided to go for the second child, and the second child முடிச்சுட்டு பண்றது safe.